ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷத்தில் அந்த 5 சாராம்சங்கள், அந்த காரியங்களில் இயேசு மனிதனாக வாக்குரைத்தபடி பாவம் இல்லாமல் பிறந்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். பின்பு இயேசு எப்படி பாவம் இல்லாமல் வாழ்ந்தார் என்பதை குறித்து தியானித்தோம். இப்பொழுது அவர் மனிதனானது மரிப்பதற்காகவே என்கிற தலைப்பின் கீழே தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்கள் முன்னே நான் வைக்க விரும்புகிறேன். இயேசு மனிதனாகிய நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காகவே மரித்தார் அப்படின்னு சொல்லி தியானிக்க போகிறோம். ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாகுதல், இது அலாசா அப்படி என்கிற ஒரு கிரேக்க பதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சேஞ்ச் ஃப்ரம் என்மிட்டி டு ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ரிலேஷன்ஷிப் சேஞ்ச், ஹாஸ்டிலிட்டி டு ஹார்மோனி. பகையாயிருந்த 2 உறவுகளை சமாதானமுள்ள உறவுகளாக மாற்றக்கூடிய வேலையை செய்வதே ஒப்புரவாகுதல் அல்லது ஒப்புரவாகுதல் அந்த ஊழியம். இது குறித்து பார்க்கும் பொழுது இது ரொம்ப முக்கியமாக, ஒப்புரவாகுதல் என்பது ரொம்ப முக்கியமாக. ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டு அதிலிருந்து நம்ம தொடர்ந்து படிக்கலாமே. மத்தேயு 5வது அதிகாரம் 23, 24 வசனத்தில் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லுகிறார். நீ பலிபீடத்துக்கு காணிக்கையை செலுத்தும் போது உன் சகோதரனுக்கு உன் மேலே ஒரு குறைவு இருக்குது அப்படின்னு நீ கண்டா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, காணிக்கை போட்டுட்டு வீட்டில் போய் அதை எப்படியாவது சரி பண்ணிடு அப்படின்னு சொல்ல. இந்த காணிக்கையோட முக்கியம் என்னென்னா, இந்த சர்ச்சுக்கு நீ வர்றதை விட முக்கியம் என்னென்னா, உன் சகோதரனோடு நீ ஒப்புரவாக வேண்டும் என்று. ஐயா, ஒருத்தன் வெளியெங்கேயும் சுத்தாமல் சர்ச்சுக்கு வரான், நல்ல விஷயம். சர்ச்சுக்கு வரவன் காணிக்கப்பட தயாராக இருக்கிறான், ரொம்ப நல்ல விஷயம். காணிக்கைங்கிறதே தியாகமான ஒன்று அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். தன்னுடையதில் இருந்து அப்படி கூட சொல்ல முடியாதுல்ல, தேவன் தனக்கு கொடுத்ததிலிருந்து தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்குது, பாராட்டணும். சரி, இதை ஃபஸ்ட்டு செஞ்சிரு அப்படின்னு இயேசு சொல்லலை. இல்லைப்பா, இதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்குது. என்னென்னா ஒப்புரவாகுதல். மனிதனோட ஒரு மனிதன் ஒப்புரவாகாமல் இருந்தாலே இயேசு சொல்கிற காரியம் என்னென்னா, உன் காணிக்கையை விட, உன் தொழுகையை விட, உன் ஆராதனையை விட முக்கியமானது மனிதனோடு ஒப்புரவாக வேண்டியது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மனிதனோட ஒப்புரவாகுதல் இவ்வளோ முக்கியம்னா இந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பெரிய பகை இருந்தது. வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். கொலேசியர் 1வது அதிகாரம் 21, 22 வசனங்களை நான் வாசிக்கிறேன். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எப்படி இருந்தோமா? நம்ம அந்நியராயிருந்தோம், துர்க்கிரியை உள்ளவர்களாயிருந்தோம், மனதில் சத்ருவாக இருந்தோம். அப்படின்னா நம்ம மனசில் இருக்க நினப்பு எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, தேவனுக்கு விரோதமாகவே. அவர் அன்பாக இரு அப்படின்னா நாங்கள் கோபமாக இருந்தோம், அவர் பரிசுத்தமாக இருன்னா நான் பாவமாகவே இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போது மனதில் தேவனுக்கு சத்ருவாக இருந்தோம். அப்போது 2 பார்ட்டிக்கு இடையில எங்கள் பிரச்சனை. எந்த பார்ட்டி? 2 மனிதர்கள் அல்ல, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு பகை உணர்வு. மனிதனுக்கும் இடையில பகை இருந்தாலே, கசப்பு இருந்தாலே, கேப் இருந்தாலே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் காணிக்கையை வச்சுட்டு சர்ச்சுக்கு வர்றதை விட, காணிக்கை போடுறதை விட முக்கியமானது என்னன்னா போய் முதல்ல ஒப்புரவாகு அப்படிங்கிறாரு. அப்போ மனிதனுக்கும் இருக்கிற பகையவே உடனே சரி செஞ்சிருன்னு சொல்கிறார். அப்படின்னா மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற பகையை எப்படி சரி செய்கிறது? இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை இயேசு தமது மரணத்தினாலே அதை செய்தார். ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அப்படின்னு சொல்லி வருது. மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு தகப்பனுக்கு ஒரு அருமையான மகள் இருந்தாள். தன்னுடைய அன்பை முழுவதுமாக அவளிடம் கொட்டி அவளை ஆருயிராக நேசித்து அந்த தகப்பன் அவளை வளர்த்து வந்தார். இந்த மகள் ஒரு குறிப்பிட்ட பருவத்தை தாண்டின பின்பு தன்னுடைய வயதிற்கு ஒத்த இன்னொரு நபரால், இன்னொரு ஆணால் ஈர்க்கப்பட்டு
தன்னுடைய தகப்பனை விட்டுவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் அவனோடு ஓடிவிட்டாள். ஷி எலோப்ட் வித் அ மேன். தகப்பனுக்கு இதை கேட்ட உடனே உள்ளம் நொறுங்கியது. தகப்பனுடைய வேதனை அவரை தாங்கொள்ளா ஒரு துயரத்திற்குள்ளாக கொண்டு சென்றது. அந்த வயதான தகப்பனுக்கும் தாய்க்கும் தன்னுடைய உலகம் அடுத்து என்ன என்பதை தெரியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. காலங்கள் கடந்தன, நாட்கள் கடந்தன, வாரங்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன, வருடங்கள் கடக்க போகிற அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் திடீரென்று கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்கிறது. அந்த தகப்பன் திறந்தவர் அப்படியே மலைத்து நிற்கிறார். ரொம்ப நேரமாக அவர் அப்படியே நிற்கிறார். ஏன்னா வெளியில் நிற்கிறது யார் அப்படின்னா, ஓடிப்போன அந்த பெண் வாசலில் நிற்கிறார். என்னடா தன்னுடைய கணவன் இப்படியே நிற்கிறார் என்று சொல்லி இந்த தாய் வேகமாக பார்க்கும் பொழுது அவளும் ஸ்தம்பித்து விடுகிறாள். எதுக்கு நிற்கிறது? தங்களை வலிக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக, ஏமாற்றத்திற்குள்ளாக, வாழ்க்கையில விரக்தியை விதைத்துவிட்டு சென்ற தன்னுடைய மகள், ஆனால் தன்னுடைய மகள் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாத தன்னுடைய மகள். அவள் யாரோடு ஓடி சென்றாலோ அந்த ஆண் நிற்கிறார். இனம் புரியாத ஒரு மௌனம். இந்த நேரத்தில் இந்த தகப்பன் தன்னுடைய உச்சக்கட்ட கோபம், உச்சக்கட்ட விரக்தி, உச்சக்கட்ட எரிச்சல், வருத்தத்தில் வெடித்து செதறுவதற்கு முன்பதாக அந்த ஆண் மகன் ஒரு காரியத்தை செய்தான். தன்னுடைய கையிலே வைத்திருந்த ஒரு கூடையிலே ஒரு அழகான குழந்தை ஒன்று இருந்தது. அந்த குழந்தையை அந்த கூடையில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சணையிலிருந்து எடுத்து கொண்டு நடு ரோட்டில் அந்த தகப்பனுக்கும் அந்த மகளுக்கும், அதாவது தன்னுடைய மனைவிக்கும் நடுவில் வெட்டான் தரையில் அந்த குழந்தைய படுக்க வச்சான். அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியல. அந்த குழந்தை துடிக்க ஆரம்பித்தது. அந்த குழந்தை கதற ஆரம்பிக்கிறது. குழந்தை அழுது கொண்டதே இருக்கிறத பார்த்த உடனேயே இந்த தகப்பனுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. பின்னால் நின்ன தாய்க்கும் தன்னுடைய கணவனை மீறி எதுவும் செய்வதற்கு துணிவில்லை. ஆனாலும் பாசம் மேற்கொண்டதினாலே அந்த குழந்தை படுகிற பாட்டை, அந்த கதறலை, அந்த அழுகையை தாங்க முடியாததினாலே அந்த தாய் ஓடி அந்த குழந்தையை எடுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டாள். கண்ணீர் மல்க அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தகப்பனும் தாயோடு உள்ள போகிறாரு. போகும்போதே சொல்றாரு, கண்ணை பாரு ஒன்று மாதிரியே இருக்கு, மூக்க பாரு, அந்த பய ஓடி போனானே, கூட்டு போனானே, அந்த பய மாதிரியே இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ தகப்பனும் தாயும் குழந்தை மாத்திரம் உள்ள போகல, பின்னாலேயே அந்த ஓடி போன தவறு செய்த அந்த பெண்ணும் தவறுலைக்கு காரணமாக இருந்த அந்த கணவனும் 2 பேரும் சேர்ந்து தகப்பனின் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். தகப்பனின் வீட்டை விட்டு தூரமாக இருந்த அவர்களை 3.5 கிலோ உள்ள ஒரு குழந்தையின் பிறப்பு அவர்களை தகப்பனிடத்திற்கு இழுத்து வந்தது. நம்முடைய பரம தகப்பன் ஆகிய அந்த தேவனை விட்டு பிசாசோடு ஓடி இருந்த நம்மை, ஓடி போன நம்மை 33.5 வயது உள்ள அந்த குழந்தையின் இறப்பு நாம்பளை தகப்பனின் வீட்டிற்கு அழைத்து வந்தது. 3.5 கிலோ உள்ள அந்த குழந்தையின் பிறப்பு அன்றைக்கு அவர்களை தகப்பனின் வீட்டுக்குள் கொண்டு வந்தது. 33.5 வயது உள்ள அந்த குழந்தைத்தனமான இன்னசென்ட் அந்த இயேசுவின் இறப்பு நம்மை தகப்பனின் வீட்டிற்கு கூட்டு வந்தது. ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்று சொல்லுகிறார், அல்லது ஒப்புரவாகுதலின் உபதேசம் என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். காஸ்பல், த வேர்ட் ஆஃப் ரெகன்சிலியேஷன் தேவன் பவுலிடம் ஒப்படைத்தார். பவுல் இன்று நம்மிடம் ஒப்படைத்தார். திருச்சபையாக நாம் தேவனோடு ஒப்புரவாகிவிட்டோம். ஆனால் உலகத்தில் எவ்வளையோ ஜனங்கள் ஒப்புரவாகாமல் இருக்கிறார்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு சம்பவத்தை சொல்லட்டும். 80 வயதை தாண்டிய கண் பார்வை இல்லாத ஒரு தாய் ரட்சிக்கப்பட்டாள். அவளுக்கு இந்த ஒப்புரவாகுதல் உபதேசம் தேவனோடு அவளை ஒப்புரவாக்கிற்று. இந்த ஒப்புரவாகுதல் உபதேசத்தை எப்படியாவது கடத்த வேண்டும், அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கிற அவள் ஒரு நாள் தன்னுடைய போதகரை சந்தித்து, ஐயா, எப்படியாவது இந்த உபதேசத்தை, இந்த சுவிசேஷத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். அம்மா, வயசாயிட்டு நீங்கள் எப்படி சொல்ல போறீங்க? ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த பிரெஞ்சு பைபிளில் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு புக் மார்க் வைத்துவிட்டு அந்த வசனத்தை மட்டும் எனக்கு கோடிட்டு ஹைலைட் பண்ணி ஒரு பைபிளை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே செய்யப்பட்டது. இந்த போதகர் அவளை பின்தொடர்ந்து சென்று என்னதான் இந்த வயதான தாயார் செய்கிறாள் என்று யோசித்து பார்ப்பதற்காக பின் சென்றார்.
ஒரு பள்ளியின் வாசலில் இந்த வேதாகமத்தை வைத்து கொண்டு இந்த தாய் நின்று கொண்டிருந்தாள். கண் தெரியாது, 80 வயதை தாண்டிவிட்டது. ஆனால் அந்த பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களை சந்தித்து, ஐயா உங்களுக்கு பிரெஞ்சு வாசிக்க தெரியுமா? தெரியும். இந்த கண் தெரியாத இந்த வயதான தாய்க்கு நீங்கள் வாசித்து காண்பிக்க முடியுமா என்று சொல்லி அந்த பிரெஞ்சு பைபிளில் அந்த பகுதியை மட்டும் எடுத்து வாசித்து காண்பிக்க வைத்தாள். அவர்கள் வாசித்தார்கள். யோவான் 3:16 வாசித்த உடனே, தம்பி இந்த வசனத்தை வாசித்து காண்பித்ததற்கு நன்றி, ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு தெரியுமா? தெரியாதும்மா. உடனே சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படி அவள் சொன்ன, அந்த தாயார் சொன்ன சுவிசேஷத்தின் மூலமாக எண்ணற்றோர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதிலே 25 பேர் தேவ ஊழியர்களாக மாறினார்கள் என்பது பதியப்பட வேண்டிய ஒரு சம்பவம். ஒப்புரவாகுதல் உபதேசத்தை பெற்ற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மனிதன் ஒப்புரவாகுதலே எவ்வளவு முக்கியம் என்று கற்றுக்கொண்டோம். உம்முடைய மரணத்தினாலே, உம்முடைய குமாரனின் மரணத்தினாலே எங்களை நீர் உம்மோடு பரம தகப்பனோடு ஒப்புரவாக்கினரே. நன்றி ஆண்டவரே. இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை உம்மோடு ஒப்புரவாகாமல் இருக்கிற, பகைமை பாராட்டுகிற, பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு நாங்கள் செய்வதற்கு எங்களை நீர் பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.